தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய மாணவர்களே, பெற்றோர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக வாரந்தோறும் கல்வி சிந்தனை என்கின்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு செய்திகளை நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான சான்றிதழை பற்றி நாம் அறிய இருக்கின்றோம். அது என்ன சான்றிதழ் என்று சொன்னால், ஓபிசி என்சிஎல் என்று சொல்லக்கூடிய ஒரு சான்றிதழ். ஓபிசி என்சிஎல் என்று சொன்னால் அதர் பேக்வேர்டு காஸ்ட் நான் க்ரீமி லேயர் என்று சொல்லக்கூடிய ஒரு சான்றிதழ். இந்த சான்றிதழ் எதற்காக பயன்படும் என்று சொன்னால், மத்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய கல்லூரியாக இருக்கட்டும், நிறுவனங்களாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷன் எதுவாக இருந்தாலும், அதில் நாம் சேருவதாக இருந்தாலும் சரி, அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய சலுகைகளை நாம் பெறுவதாக இருந்தாலும் சரி, இன்னும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகளை நாம் எழுதுவதற்கும் இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் பதிவு பண்ணும் பொழுது, அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுடைய கேட்டகரி கேஸ்ட்டு இஸ்லாமியர்களுடைய கேஸ்ட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த கேட்டகரியில் எப்படி பார்க்கப்படும் என்று சொன்னால் ஓபிசி கேட்டகரிக்குள்ளே நம்ம வருவோம். அப்போது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் ஒரு சலுகையை கொடுத்துருக்குறாங்க. என்ன சலுகை என்று சொன்னால் என்சிஎல், அதாவது நான் க்ரீமி லேயர். நான் க்ரீமி லேயர்னால் என்னென்னா, மொத்த ஆண்டு வருமானம், ஒரு குடும்பத்தினுடைய மொத்த ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்குள் இருந்ததென்றால் அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னால் இதில் நமக்கு சில சலுகைகள் கிடைக்கும். அப்போ அந்த சலுகைகளை பெறுவதற்காக தான் இந்த சர்டிஃபிகேட் அவசியம் என்று நம்ம சொல்லிக்கொள்கிறோம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய மாணவர்களுக்கு இது சம்பந்தமான தகவல்கள் முறையாக கிடைப்பது கிடையாது. ஸோ அதனால் இந்த விழிப்புணர்வை நம்ம இங்கே ஏற்படுத்துகிறோம். சரி, இப்போ இந்த சர்டிஃபிகேட் நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஆன்லைன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம பெற முடியும். அதில் நம்ம இ சேவை மையத்திலேயே நம்ம போய் இந்த சர்டிஃபிகேட்டை எடுக்கலாம். ஸோ அதற்குண்டான வழிமுறைகள் என்னவென்று சொன்னால், இ சேவை போர்ட்டல் மூலமாகவும் நம்ம போய் எடுத்துக்கலாம். அந்த போர்ட்டல் மூலமாக நம்ம போய் எடுக்கிறதா இருந்தால் என்னென்ன செயல்முறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், இ சேவை அந்த இதுக்குள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். அடுத்தபடியாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதை தேர்வு செய்யணும். அடுத்து ஓபிசி என்சிஎல் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் என்பதை செலக்ட் பண்ணணும். சரிங்களா? லாகின்ல ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அதற்கு பிறகு ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டை அந்த ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். பேர், முகவரி, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்தபடியாக நம்மளுடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்கணும். குடும்ப வருமானம், அதனுடைய விவரங்களை நம்ம கொடுக்கணும். அடுத்து நம்ம சமூக விவரம், இந்த சொசைட்டியில் நம்ம என்ன கேட்டகரியில் இருக்கிறோம். இப்போ பிசி என்று சொன்னால் பிசியில் நம்ம முஸ்லீம் அந்த கேட்டகரியை நம்ம கொடுக்கணும். பிறகு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம விண்ணப்பத்தை சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா அது சப்மிட் ஆகிடும். பிறகு அப்ளிகேஷன் நம்பர் வரும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணணும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு அந்த டாக்குமெண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதான் அந்த சர்டிஃபிகேட்டை எடுப்பதற்குண்டான வழிமுறைகள். என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு தேவைப்படும், ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் எடுப்பதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னால், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதற்கு பிறகு நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த சர்டிஃபிகேட் எடுப்பதற்கு நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஆவணங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எங்கெங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு சொன்னால், நீட் எக்ஸாம், அப்புறம் ஜேஇ எக்ஸாம் போன்ற முக்கியமான எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டை நம்ம வச்சுருந்தா நமக்கு இந்த சலுகைகள், மத்திய அரசாங்கத்தினுடைய சலுகைகளை பெற முடியும். அதுமாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸ் போன்ற யூனிவர்சிட்டியில் நம்ம சேருவதாக இருந்தால் இந்த சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது இருந்தது என்று சொன்னால் நம்ம அந்த அரசாங்கத்தினுடைய சலுகைகளை நம்மளால் என்ன செய்ய முடியும், பெற முடியும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இந்த இ சேவை சென்டர் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்னா எடுக்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதற்குண்டான சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபா சார்ஜஸ் செலவாகும். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த மத்திய அரசாங்கம் சில லிஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க, யாரெல்லாம் ஓபிசிக்கு கீழே வருவாங்கன்னு. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவதாக நம்மளுடைய ஓபிசி சர்டிஃபிகேட்டில் இந்த என்சிஎல் என்கின்ற இந்த கேட்டகரி
குறிப்பிடப்பட்டிருக்கா என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இது இந்த என்சிஎல் நம்மளுக்கு குறிப்பிடப்பட்டிருந்தால் மட்டும்தான் மத்திய அரசாங்கத்தினுடைய சலுகையை நம்ம பெற முடியும். இப்போ இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா 1 வருடத்திற்கு தான் செல்லுபடியாகும். இப்போ யாரெல்லாம் வந்து சென்ற வருடம் இந்த சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருந்தீங்களோ அவங்களாம் என்ன செய்யுங்க, மறுபடியும் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து ரினியூவல் பண்ணுங்கள். ரினியூவல் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப சிறந்தது. ஏன்னா இப்போ நமக்கு அடுத்தடுத்து நம்ம கல்லூரியினுடைய மற்ற விஷயங்கள் நம்ம தேவைப்படும். அப்போ இதை முன்கூட்டியே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ரினியூவல் பண்ணி வச்சுக்கிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இதை அதிகமாக என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்த சகோதரர்களுக்கு இந்த சொல்லப்பட்ட தகவல்களை அதிகமாக பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற இன்னும் ஏராளமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முகநூல் பக்கத்தை நீங்கள் ஃபாலோ செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற இன்னும் சில தகவல்களை வரக்கூடிய நாட்களில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இத்துடன் என்னுடைய இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.